ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் மன உறுதியாக இருந்தாலும் ஒரு சில டைம் கண்டிப்பாக நம்ம சோகமாயிடுவோம். அதை மாற்றுறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்குது. வாங்க, வெல்கம் டு வேர்ல்டு வியூ ஒர்க்ஸ். ஒரு அப்பா பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பாசிட்டிவாக தான் இருப்பா. என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு நாள் சாயங்காலம் ஸ்கூல் இருந்து வந்தால் ரொம்ப சோகமாகவே இருக்கிறா. அடுத்த நாளும் சோகமாக இருக்கிறா, அடுத்த நாளும் சோகமாக இருக்கிறா. அவங்க அப்பாவுக்கு ஒரு குழப்பம், என்னாச்சு நம்ம பொண்ணு பாசிட்டிவாக இருப்பாளே, ஏன் இப்படி சோகமாக இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறா. உடனே அவங்க அப்பா அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. ஒரு சின்ன கேம் ஆடலாம் வான்னு சொல்கிறாரு. 3 அடுப்பில் 3 பாத்திரத்தை வைக்கிறாரு. அடுப்பு மேலே தண்ணி ஊற்றி வைக்கிறாரு. தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை போடுறாரு. இன்னொரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்க போடுறாரு. இன்னொரு பாத்திரத்தில் டீ தூள் போடுறாரு. அந்த அடுப்பை ஆன் பண்ணி பற்ற வைக்கிறாரு. அடுப்பு எரியுது, தண்ணி சூடாகுது. முதல்ல இருக்கிற அடுப்பில் இருக்கிற முட்டை நல்லா வெந்துருச்சு. இன்னொரு அடுப்பில் இருக்கிற உருளைக்கிழங்கு அதுவும் நல்லா வெந்துருச்சு. 3ஆவது அடுப்பில் இருக்கிற டீயாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. தண்ணிக்குள்ளே நம்ம இதை போடுறப்ப இந்த 3 பொருட்களுமே வேறு வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முட்டை வாத்தினா உள்ளுக்குள்ளே லூஸாக இருந்துச்சு, ஆனால் சூடு ஏற ஏற சூழ்நிலை காரணமாக இறுக்கமாயிருச்சு. அதே மாதிரி சில மனிதர்கள் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட்டுட்டு ரொம்ப இறுக்கமாக மாறிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சூடானதுனால அது ரொம்ப இலகுவாக மாறிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி அது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலை அவங்கள இலகுவாக மாற்றிடுச்சு. ஆனால் இந்த டீயை பாரு, டீ தண்ணிக்குள்ளே போட்டாங்க. அந்த டீ என்ன பண்ணுறது, அந்த டீ தன் நிலையை இழுத்து ரிவர்ஸாக மாறாமல் அது தன்னை புதுப்பிச்சு டீ நறுமணத்தோட கலந்து சுவையான தேநீராக மாறிடுச்சு, யூஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் கண்ணு, நம்ம வாழ்க்கையில் நிறையா சூழ்நிலைகள் வரும். அது வர்றப்ப நம்ம தூண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளோட பாசிட்டிவிட்டியை, நம்மளோட திறமையை நம்ம பெருக்கிக்கணும். அதுதான் உண்மையான அறிவாளி குழந்தைங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குறா. அந்த பொண்ணு ஸ்கூலில் ஏதோ சின்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல். யாரோ அவளை கேலி பண்ணிட்டாங்க. அப்போ அவளுக்கு புரியுது, என்ன கேலி பண்ணுறாங்க, அந்த கேலி பண்ணாலும் அவங்கள்ட்ட கண்டிப்பாக நான் என்னோடய பாசிட்டிவிட்டியை காமிச்சு, என்னோடய திறமையை காமிச்சு நான் அவங்கள்ட்ட நல்லா வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு முடிவெடுக்கிறா. ஆமாங்க, இந்த கதை நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே நல்ல சூழ்நிலைகள் ஃபுல்லாகவே இருக்காது. மேபி நம்ம கொஞ்சம் சூழ்நிலை மாறினா கூட நம்ம அதிலிருந்து வெளியே வர கற்றுக்கணுங்க. அதுக்கு இந்த கதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe for more videos. This video is sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.